ஜோதிட வணக்கம். தனுசு ராசிக்கு இந்த ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாதம் முதல் பாதியில் பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுடைய வார்த்தையில் ரொம்பவே கவனம் தேவை. நீங்கள் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களுடைய எதிரில் இருக்கிறவங்க உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், இல்லை கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இல்லை உங்களோட பார்ட்னராக வேலை பார்க்குறவங்க, நீங்கள் பார்ட்னர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய எதிரில் இருக்கிறவங்களால உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களோட வாயை கிளறலாம். ஸோ அதனால் நீங்கள் அதில் கவனமாக இருங்க. அவங்களுக்குள்ள சண்டை வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. கோவில் வழிபாடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிக வாய்ப்பு இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். அது நீங்கள் குலதெய்வ கோயில் வழிபாடாக இருக்கலாம், இல்லை குலதெய்வ கோயிலில் திருவிழா வரலாம், இல்லை நீங்கள் இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஏதாவது கோயில் விசேஷங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி கோவில் ஆன்மீக தலங்கள் போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமையலாம். கோவில் நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசிக்கு இன்னொன்று என்ன, போன மாதம் நம்ம சொன்ன பலன்கள் தான் தொடருது. வீடு அல்லது வாகனம் அல்லது நிலம் போன்ற ஒரு மிக பெரிய தொகையை செலவு செய்யக்கூடிய ஒரு மாதமும் இந்த ஏப்ரல் மாதமாக இருக்குது. அதாவது உங்களுக்கு அதிகப்படியான விரயமாகும். அதாவது பொருள் விரயம், பண விரயமாகும். இந்த விரயம் சுப விரயமாக கூட இருக்கலாம். ஒன்று நீங்கள் பணத்தை செலவு பண்ணி ஒரு வேலையை நீங்கள் செய்யலாம், இல்லை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை விரயம் பண்ணி, இப்போ ஒரு தங்க பொருள் இருக்குன்னா அந்த பொருளை நீங்கள் விற்று ஏதாவது பண்ணுற மாதிரி, இல்லை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாகனங்களை விற்றுட்டு அந்த பணத்தை வச்சு நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி விரயம் செய்து சுப காரியங்களை நடத்தக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசிக்கு இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய முயற்சி செஞ்சு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாமே எளிமையாக நடந்துரும்னு நினைப்பீங்க, ஆனால் கொஞ்சம் இழுபறியாகவே இருக்கும். நீங்கள் நினச்சது உடனே நடக்காமல் அது கொஞ்சம் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அது கொஞ்சம் இழுபறியாகி அதுக்கப்புறம் தான் அந்த காரியம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு செயலில் தடைகள் அடிக்கடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்ல முறையில் முடியும். சுப விரயமாக தான் உங்களுக்கு அமையும். கடன் வாங்கக்கூடிய அமைப்பும் தனுசு ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது. கடன் மட்டுமல்லாமல் உடல் உபாதைகள் வந்து போகும். ஏற்கனவே உடல் தொந்தரவுகள் நோய்கள் இருந்தால் அது இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு உடல் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் நலத்தில் பொதுவாகவே கவனமாக இருக்கிறது தனுசு ராசிக்கு ரொம்ப ஒரு முக்கியமாக ஒன்று. அதே போல் உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு ஆகாத நிலை ஏற்படலாம். தகப்பனாருக்கும் உங்களுக்கும் பிரச்சனையோ, இல்லை தகப்பனாருக்கு உடல்நிலை பிரச்சனை வர்றதோ, அந்த மாதிரி தகப்பனாருக்கும் உங்களுக்கும் ஒரு ஆவாத சூழல் உருவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் தந்தையோட விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது இந்த ஏப்ரல் மாதத்தில் அதுவும் ஒரு முக்கியமானது. தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு முதல் பகுதியில் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் முதல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். வேலை கொஞ்சம் டல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் வேலை அதிகமாக இருக்கும், ஆனால் வருமானம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 8 ரூபா தான் கிடைக்கும். அந்த மாதிரி வேலைக்கு ஏற்ற வருமானம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதே போல் மாத கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு சிறு சிறு விபத்துக்கள் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகிறதுனால வண்டி வாகனம், நீங்கள் வேலை செய்யக்கூடிய தொழில், அந்த மாதிரியான கடின வேலைகள்லாம் செய்யக்கூடியவங்க ரொம்பவே கவனமாக இருங்க. சும்மா நடந்து போனால் கூட காலில் ஏதாவது தட்டி அடிபடக்கூடிய வாய்ப்புகள் வர்றதால மாத கடைசியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போதைக்கு அமையாது. அது கொஞ்சம் இழுவறியாக தான் இருக்கும். அது நீங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் தான் அது உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும். அதனால் இந்த திருமணம் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகளை இப்போதைக்கு நீங்கள் தொடர வேண்டாம். அது அப்படியே நார்மலாக விட்டுருங்க. மற்றபடி ஏப்ரல் மாதம் கொஞ்சம் நல்ல மாதமாக தான் இருக்குது. சில முயற்சிகளை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா உங்களுடைய செயல் எல்லாமே வெற்றி தான்.